என்னம்மா ஏன்டி அழுகிறீங்க? என்ன மாமியே சொல்லுவேன். அழுகாதீங்க அழுகாதீங்க. மாமி இருக்கும்போது நோக்கு என்ன கவலை? உன்னை அப்படியே வளர்த்துருக்கிறேன். உங்களை நினைச்சத மாமி எனக்கு நீ என்ன கேட்டாலும் மாமி இல்லையேன்னு சொல்ல மாட்டேன். மாமி என்னப்பா ஆரம்பத்துல எங்க வீட்டுக்கு வர்றப்ப எப்படி இருந்தீங்க மாமி? எப்படி இருந்த? கொப்பும் கொலையும் மப்பும் மந்தாருமா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத அம்பி. ஐயோ மாமி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத மாமி. மஞ்சளா மாதிரி இருந்தவங்க மன்னார் சாந்தி மாதிரி மாத்திட்டாங்களா சாமி? மாமி எவ்வளவு அழகு உங்ககிட்ட கொட்டி கிடக்கு. சீமக்கரில் திற ஓந்தி மாதிரி போயிட்டீங்களா மாமி? உண்மை 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 உண்மை. என்ன அப்படி மாமி அப்படிலாம் சொல்லாத. மாமி இந்த அக்கறகாரத்துக்காண்டி உழைச்சு 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 ஓடா தேஞ்சிட்டு. இந்த வீட்டுல நான் சின்ன பேரா இருக்கிறப்ப நான் எதை அப்ப நீ சின்ன பிள்ளைனா நான் இல்லங்க மாமி, நான் குழந்தையா இருக்கிறச்ச நீங்க எதை கேட்டாலும் தூக்கி தூக்கி குடுப்பீங்க. அப்பா ஆத்துல என்ன நினைப்பாங்க? தூக்கி தூக்கி குடுப்பீங்க. நான் தவறா சொல்லாம ஏதாவது வேற சொல்றான் மாமி. அன்னைக்கு உங்ககிட்ட நான் வாங்கி குடிக்க ஆரம்பிச்ச வந்து என்ன இன்ன வரைக்கும் குடிச்சுக்கிருக்கேன் எல்லாம். அம்பி முத்தையா, மாமி இருக்கிறனே, உங்க தாத்தா பொண்ணு பார்க்க வரச்ச நான் யாரை பாட்டு ஊம் போட்டேன்? யாரை பார்த்து? யாரை பாட்டு அப்படின்னு போட்டேன்? என்னைய பார்த்தே போட்டீங்க. என்ன காரணம்? சின்ன பிள்ளையா இருக்கிறானே, ஆள் நல்லா சிவப்பா இருக்கிறானே, எந்த வேலையும் சுறுசுறுன்னு செய்வானே, சுறுசுறுன்னு செய்வானே, வெட்டுனா வெட்டிக்கிட்டு வருவான், கட்டுனா கட்டிக்கிட்டு வருவான் அப்படின்னு தானே உன்னைய பார்த்து நான் போட்டேன். மாமி நீங்க அன்னைக்கு போட்டது எனக்கு இன்ன வரைக்கும் நிக்குது. வேற மாதிரி தெரியுது. அன்னையில இருந்து உங்களுக்கு நான் அடிமை மாமி. ஆனா உங்க வாழ்க்கை இப்படி பறிமோத நினைக்கிறப்ப எனக்கு அந்த அக்ரகாரத்துல இந்த பொம்மை நாட்டிங்கலாம் என்னை பார்த்து போராமப்படுறாங்க. நீங்க வீதியில நடந்தாலே பல பொம்பளையும் செருப்பு தூக்குது மாமி, ஓரமா எடுத்து போறதுக்கு. ஆமா ஏன் தெரியுமா? கூந்தல் இருக்கு பத்தியா? கூந்தல். ஆமா மாமி. ஒட்டியான நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மாமி. ஏன் மாமி நகைய காட்டுறீங்க, வளையல காட்டுறீங்க, ஒட்டியானத்தை காட்டுறீங்க, உங்க அரைமுடியை மட்டும் காட்ட மாட்டீங்க. பயல அரைமுடியா காலையில காட்டுவேன் மாமி. உங்க சித்தப்பா உங்க அழகுல குறைச்சலாம். ஆமா இல்ல உங்க சொலகுல குறைச்சலாம். நோக்கு தெரியுது. ஏண்டா அப்படி அழுகுற? அழுகச்சு மாமி. இங்க பாப்பா, நம்ம தாத்தா உங்களுக்கு துரோகம் பண்றாரு மாமி. உலகத்துல எதை வேணாலும் சொல்லு, என் கணவரை என்கிட்ட தப்பா மட்டும் சொல்லாத மாமி. உலகமே வந்த சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். இப்ப ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா? வயசாயிருச்சுன்னு தவிர அவர் மனசு இருக்கே, மனசு மல்லிகைப்பூ மாதிரி. நம்ப மாட்டீங்களா? அவருக்கு 7ஆம் தரமா வாக்கப்பட்டிருக்குன்னா என்ன காரணம்? நீ சொத்துக்கு ஆசைப்பட்ட அவருடைய இடை உடை எல்லாமே பாவனை எல்லாமே தான் மாமி. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்லையா மாமி? துணியை தாண்டி சொல்றேன். அவர் உங்களுக்கு துரோகம் பண்றாரு மாமி. என்ன துரோகம் பண்றாரு? நம்ம அகத்துல வேலை பார்க்கறால புல்லு கட்டு கருப்பாயி 2 பேருக்கு நோனி எல்லாம் ஒழுக்குறாங்க. புல்லு கட்டு போடுறாங்கள கருப்பாயி, அந்த கருப்பாயை நம்ம தாத்தா வச்சிருக்காரு மாமி. டீ போட என்ன சொல்ற? உங்க வீட்ல இருந்து வர்றப்ப சீரு வரிசை கொண்டு வந்தீங்கல்ல, சீரு வரிசை கொண்டு வந்தீங்கல்ல மாமி. கிறுக்கு முண்டை இங்க வா மாமி. ஒழுக்கமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும் மாமி. மாமிடா உங்க அகத்துல இருந்து வர்றப்ப எல்லாமே ரெட்ட சீரா கொண்டு வந்தீங்கல்ல. ஏன்னா தம்பி அம்பி நாடக அமைப்பாளர் மாமிய கை வைக்கிறானே, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. அவனை அடிக்க சொன்னவனே நான் தானே, நீ பண்றதுக்கு கடுப்பு எடுத்துருச்சு மாமி. நல்ல பையன். உங்க அப்பா 2 சீரா கொடுத்து விட்டாரு. ரெட்டை வடை சீரா கொடுத்தாரு. 2 கட்டிலு. ஆமா. 2 பாயி, 2 தலகாணி, 2 பூழலு, பீரல். அந்த 2 பீரல்லையும் ஒரு ஞாபகம் இருக்கா மாமி? என்னடா? 16 முழத்துல ஒரு சுங்குடி படம் மாத்தா அம்மா எடுத்து கொடுத்தாங்கல்ல, சிவப்பு கலர்ல பூ போட்டது. ஆமா மாமி. சுங்குடி போறவ பார்டருக்குள்ள காம்பு லைட்டா கிழிஞ்சிருக்கு. பார்டர்ல அது எப்படி உனக்கு தெரியும் மாமி? சொல்ற கேளுங்க மாமி. அந்த சேலையை தூக்கி தாத்தா புல்லு கட்டு கருப்பாய்க்கு தூக்கி கொடுத்துட்டாரு மாமி. அப்படி அடிக்க நல்லா ஓங்கி அடிமா, ஓங்கி அடிமா. அடிக்காதே மாமி, அடி வயித்துக்கு வந்துற போது. அட அம்பி இதுவரை நீ சொன்னி நான் நம்பலடா அப்பா. ஆனா அந்த ஒத்த வார்த்தை சொன்ன பாரு, அந்த புடவையில கீழே பாடு கிழிஞ்சிருக்கு. ஐயோ
16 முழத்துல நீங்க சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படவுன்னு 2ஆ கிழிச்சு பாதிய புல்லு கட்டு கருப்பாய் கொடுத்தாரு. அந்த மீதியத்தான் மாமி நீங்க கட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ சூத்திரவா கட்டினதுலையா நம்பிக்கை இல்லையா? என் மேல சந்தேகப்படுறீங்களா? ஆமாடா. புடவை தூக்குங்களே உள்ள 2ஆ தூக்கி நீ உத்துக்கிட்டு பாடுற வெட்டிப்பேல. தாத்தா விடாதீங்க. விட மாட்டேன். ஒண்ணு அந்த கிழமை இருக்கணும் ஆத்துல மாமி இருக்கிறது. நீங்க கிழவனை விடாதீங்க. அப்படி நான் ஓரமா போய் நிக்கிறேன். நிக்கிறேன். குயிலம்மா கூவம்மா ஐயோ அப்பா. ஏண்டி என்னை பிடிச்சி குத்துற? என்னத்தை பிடிச்சி குத்துறாங்க? வயசாயிடுச்சுனாலும் என்ன குசும்புண்ண விட்டு போகலல்ல. அது ஒட்டி பிறந்தது. குயிலம்மா. அது என்ன குயிலம்மா? எவ பேரு குயிலம்மா? உன்னை பார்த்து தான். என்னைய பார்த்து எங்க பண்ணி என்னை பார்க்கவே இல்லை நீங்க. பப்புன்காரன் கூட்டத்தில் இருக்கான்னு யாரும் நினைக்காதீங்க. காதில் கிடக்கிறது கையில் கிடக்கிறது எடுத்து வந்தா இப்பயே சைஸ் பண்றேன் பாருங்க. தோட கடை கழட்டிட்டு வந்துடுறியா? ஆமா. ஏண்டி இவ்வளவு கோபமா இருக்க? ஏன் உங்க மேல கோபமா இருக்குன்னா உங்க மேல என்ன காரணம் கோபமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சொல்லு. என்ன சொல்ல முடியாது. முதல்ல எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நீங்க. நோக்கு நான் துரோகம் பண்ண. நேக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. அப்படி என்னடி பண்ணிட்டேன்? நீங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்தல ஆத்துல. அம்மா உங்களை என்னாக்காவது சும்மா விட்டுருக்கேன் நானு. சும்மா நீங்க எந்த வேலை செய்ய சொன்னாலும் அப்பப்ப பாப்பேன்ல. சொல்றி. அந்த புல்லுக்கட்டு கருப்பாயி சூத்திரவா இருக்கால. சூத்திரவா அவளுக்கு என்ன வேற சொன்னோன்னா அப்படியே வாணி வடியுது. என்னடி? அதானே அந்த சூத்திரவா புல்லுக்கட்டு கருப்பாயி கொண்டு அந்த புல்லுக்கட்டை எங்க போடுவா? எப்போதும் கொள்ளையில போடுவா. தானே போடுவா. ஆத்துக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுல ஆசையா எடுத்து கொடுத்த சுங்குடி புடவைய 2ஆ கிழிச்சு அவளுக்கு பாதிய தள்ளி இருக்கீங்களேன்னு உங்களுக்கு எவ்வளவு ஏத்தம்னு கேக்குறேன். ஓ இந்த சேலை கிழிச்ச ஒருத்த சொல்லுங்க. எதுக்கு கிழிச்சிய? இங்க வர்றி. என்ன? அவன் நம்ம அகத்துல வேலை பாக்குறாள்ல. பாத்துட்டு போறா. எனக்கு என்ன? அவ சொன்னா ஏங்கானு காலகண்டா அகத்தில் நிறைய நாள் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதனால ஒரு ஞாபகத்தமோ ஒரு பொருள் கொடுங்கன்னு கேட்டான். சரி. அப்படி நோக்கு என்ன பொருள் எங்க அகத்தில் இருக்கு உனக்கு வேணும்னு கேட்டேன். சங்கு வேணும்ன்றா. என்னது சங்கு வேணும் சொன்னாடி. நீங்க உடனே யார் சங்க தூக்கி கொடுத்தீய? என்ன இப்படி சொல்றாளேன்னு சொல்லி நானும் அப்படியே போய் பார்க்குறச்ச அலமாரில் ஒரு சங்கு இருந்துச்சு. சங்கு அங்கேயா வச்சு? ஆமாடி. வளப்புரி சங்கு இருந்துச்சு. மறந்துட்டு வச்சுட்டு வந்திருப்பேன். கேப்பாரு பாஷா கேட்காத. ஓ யுத்திக்கா பேசுங்க வா. ஆக நான் சொன்னேன் என் அகத்துக்காரி பிரியமானது அந்த சங்கு நீ கேட்குறிய அப்படின்னு.
சரி இருந்தாலும் பரவாயில்ல உன்னை சொல்லி சமாளிச்சுக்கிறலாம் அப்படின்னு சங்குக்கு எடுத்து கொடுத்தேன். சரி. அப்போ யோசனை பண்ணேன், என்ன பல பலன் இருந்துச்சு அண்ணன், இது அக்கம் பக்கம் உள்ள பாட்டா கண்ணு பட்டுடும் அப்படின்னு உன் சேலையை கிழிச்சு அந்த சங்குக்குள்ள சுத்தி சுத்தி அப்படி கொடுத்து விட்டு சங்கோட கொடுத்து விட்டுட்டிய. அவளும் கொண்டு போயிட்டா. சரி. ஆகா வெள்ளிக்கிழமை எடுத்து வந்தவொடனே நீ சங்க பாப்பியே, என்ன பண்றது யோசனை பண்ணேன். முத்தையனை வரவழைச்சு கருப்பாய் சங்கோட போறா, விடாத எந்த ரூபத்திலும் சங்க எடுத்துட்டு வந்துடுறான்னு. ஆக அவ கொண்டு ஒரு தவறுக்கு ஒரு கீழே விழுந்துட்டா உடஞ்சு போயிரும்ல. ஆமா, சங்கு உடஞ்சு போயிரும்ல. அதனால சங்க நான் சொன்னேன்டி, என்னன்னு நல்லா பத்திரமா பார்த்து நல்லா வாங்கிட்டு வாடான்னு. அவன் சங்க வாயில வச்சு ஊதி, யாரு முத்தையன், ஆமா நல்லா ஊத்து பறிஞ்சிருக்கு, கொண்டாந்து வச்சுட்டான் அலமாரில. சந்தேகமா இருந்தா அந்த சேலையை தூக்கி பாரு. எதுக்கு? சங்கு இருக்கா இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு நான் ஆள் வச்சிருக்கிறேன் பாக்குறதுக்கு. ஏண்டி நீ கேட்டேன். ஆளு வச்சிருக்கு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஆளு வாராங்களான்னு பாக்குறதுக்கு. வாய் ரொம்ப நீண்டுருச்சு, வர வர கொஞ்சம் கூட ஆத்துக்காரி மேல பயம் இல்லாம போயிருச்சு. இன்னும் நீ என் கூட வந்து பாரு எவ்வளவு நீளமா. எங்க வர விடுறாங்க, வர விட மாட்டேங்கிறாங்க. சரி போ. நோக்கு சொன்னது யாரு? எனக்கு சொன்னது முத்தையன் தான். என்ன என்னன்னா என்ன பண்ணுவேன்? என்னன்னா நேக்கு அவன் தாண்டி சொன்னா. நேக்கு அவன் தானே சொன்னான். நம்ம ரெண்டு சந்தோஷமா இருக்க உனக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் தூக்கிட்டான். டே முத்து, ஏ முத்தையா வாடா. அடே முத்தையா, நீ முத்தையா வந்துடுறா. டே 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 தாத்தா ரெண்டு சீடை உண்டை வச்சிருக்க, எடுத்தாரே வா. என்ன பழம் வைத்து கொத்துக்கிறாது தாத்தா, ஒரு வாழைப்பழம் வச்சிருக்க, எடுத்தாரு வாடா. என்ன வரமாட்டேங்கிறியா? ஏன்னா ஒரு வாட்டி நீங்க இல்லாத போது அடிக்கடி அவனைத்தான் நான் கூப்பிடுவேன். நான் அந்த மாதிரி கூப்பிட்டு பார்க்கவா? அகத்துக்காரி, இந்த 51 வருஷமா நான் கண்ட அனுபவம் தான். நீ கூப்பிட்டா வந்துடுறாங்க, நான் கூப்பிட்டா எவன் வர்றான் அவனும். ஏண்டா வாடான்னா துண்டை தூக்கிட்டு வர? இது பாய் தாத்தா, பாயாவது ராவுத்தராவது. என்ன தாத்தா கூப்பிட்ட? டேய் முத்தையா வாம்பி கேட்டேன், அவ இல்லைன்றான். டேய் மாமி உனக்கு அப்பப்ப ஆப்பம் தருவேன். ஏன்னா அவன் அடிப்பியா? யாரா மாமி? நான் சொல்றத கேளு. நான் கிளத்துக்கிட்ட கேட்டேன், கிளடி தூக்கல சங்கோட தூக்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். இப்போ முத்தையனை விட்டு சங்க எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேங்கிறாரு. மாமி நான் என்ன சொல்றேன் கேளுங்க மாமி, நான் சொல்றேன் கேளுங்க மாமி. அந்த ஆளு சத்தியமாவே சொன்னாரு மாமி. என்ன மாமி? சத்தியமாவே அந்த ஆளு தூக்கி செஞ்சு நான் பார்த்தேன். ஆமா மாமி. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டிக்கிற வேணும் எனக்கு மாமத்து மத்தியில. ஏய் கிளடு கண்ணுல வாங்குறாத. ஐயோ தாத்தா கொடுத்த மழை பெய்யுது கொடை பிடிச்சி. ஏன்னா அவனை கேட்டா இல்லேன்னு சொல்றான். வாடாடே வாடா, ஊர அறக்கூடாது தாத்தா. கேள்றாவல மாமி இல்லேங்கிறாரா? உங்க ரெண்டு பேரும் இதுலயே சத்தியம் பண்ணி சொல்ற தலை எதுலடா? தலையிலேயே. தாத்தா உன் புடவைய தூக்கல நீ பார்க்கல. சந்தியத்துக்கு மாமி
வந்து புகையை போட என் மகன் அங்கே கடகத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டார். கையில் இழுத்து விடுங்க. பாம்பு கடிச்சு இறந்துட்டானா? கையில் இழுத்து விடனே. மாமி பாம்பு கடிச்சு இறந்துட்டானா? அவர்களிடம் சொல்லி எனக்கு உத்தரவு வாங்கித்தார்கள். இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்கல மாமி. இவரே அரைச்சகடு. தாத்தா மாமி மகனை அரவன் தீண்டிருச்சான். தாத்தா அரவன் தீண்டிருச்சான். அருவாளை உடைச்சிட்டானா? ஆமா அருவாள் உடைச்சு இதுல குத்த வந்தியா. தாத்தா மாமி மகனை சர்ப்பம் தீண்டிருச்சான். பாம்பு பாம்பு பாம்பு. என்னன்னா குத்திருந்தா தான் பிள்ளை பிறந்திருக்குமே. அம்மா நான் சொல்றதே கொஞ்சம் பொறுவாக கேளுங்கள் அம்மா. வேலவனந்தன் தெற்போய போட என் மகன் அங்கே கடகத்தில் பாம்பு கடித்து இறந்து விட்டார். தாயே பாம்பு கடித்து அவ என்ன சொல்றா தெரியுங்களா? மேலவனந்தரன் செஞ்சால லோகிதாசன் செஞ்சானா? சென்றால தான் அவன் போய் திருப்ப கொய்ய போற இடத்துல பாம்பு கடிச்சு இறந்து போய் பொய் சொல்றான். சொன்னது யாரு? அதான் அந்த சந்தி சொல்லிட்டு நிக்கிறாவ. என்ன சொன்னா? மேல முகத்தை பாரு. மேலவனந்தரன் சென்றால லோகிதாசன் அவங்க பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு பொய் சொல்றாங்க. தாத்தா இலை வீட்டுல தான் கண்டுக்கிறாங்க. தாத்தா எங்களுக்கு பணம் போயிடுத்து நோக்கு குழந்தை போயிடுத்து. பேசாம அகத்துல இருந்துடுறேன். ஓய்வா என்று ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே எனக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் சுவாமி. ஓய்வா பார்த்து விட்டு போகிறேன். காலமகள் கண்டிரப்பால் சின்னையா நாம் கண்டலங்கி கவலைப்பட்டு காலமகள் கண்டிரப்பால் சின்னையா என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சீக்கிரமாக சொல்லுங்கள் சுவாமி. அஞ்சரமா இல்ல இதை மட்டும் இதே அதை மட்டும் மட்டும் எடுத்து எல்லாத்தையும் தயாரா வைக்கிறேன். கோலை பிடிக்கவா?
தேகமே தேனோ தேனொளி தேகமே தேனோ தேனொளி வீசுதே மேகமே மேகமே கடித்திருந்தானே தாத்தா கோலம் போட்டு முடிச்சாச்சு. உரல் எடுத்துட்டு வா. எடுத்துட்டேன் தாத்தா. உலக்க எடுத்துட்டு வா. இதோ நெல் எடுத்துட்டு வா. உரட்டு எடுத்துட்டு வா. அவன் போய் 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கத பாரு. என்ன பண்றவன்? மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. ஜானகி ரகுராமனு வனவாசம் போனது விதியினால். ஜானகி ரகுராமனு வனவாசம் போனது விதியினால். சந்திரமதியும் மரதிலிருந்து நிலைகுலைந்தது விதியினால். சந்திரமதியும் மரதிலிருந்து நிலைகுலைந்தது விதியினால். வானவில் வந்த ஜாலம் போலவே விதியிலேயே. மாநிலத்தின் விதியை மனிதன் யாரும். ஐயா, இந்த ஒரு வேலையை மட்டும் செய்து எனக்கு பழக்கமில்லை அப்பா. கவலைப்படாதீங்க மாமி. சொல்லுங்க. நான் தாத்தாட சொல்லி தாத்தா கொட்டிட்டேன் தாத்தா. குத்தத்தை பழக்கம் இல்லையா? ஒரு கையிலே பாலமுதம் கொண்டிருந்த கையிலே ஒரு கையலி பாலமுதம் முண்டிருந்து கை நோக இருகையிலே நெல் குத்த கடை விரிவசமோ. பாலகண்டே தாத்தாவுக்கு கருமாதைக்கு காலே கண்ட தாத்தாவுக்கு கருமாறிக்கு நெல்லு. உலக்கே வச்சு செலாரிசப்படாத. சரி தாத்தா. கணக்கு நாளைக்கு என் கோலை தர்றேன். ஓ அதை வச்சு விளையாடு. பெருசா இருக்குமா இதை விட? இதெல்லாம் லாயக்கப்படாது. சரி தாத்தா. தூக்கி எரிஞ்சிரு. தூக்கி இன்னைக்கும் மண்டை உருவி போதும். சந்தி தாத்தா வாடிப்படி ஆ வாடிப்படி. சுவாமி இங்க பாரு, இதெல்லாம் சொல்லுங்கள் சுவாமி. இதெல்லாம் மரத்துலிட்டு அரிசி வேறு உம்பி வேறு தவிடு வேறு நோய் வேறு தனித்தனியாக பிரிச்சு அவன்கிட்ட கொடுத்துரு. கொடுத்து முடிச்சுட்டு உன்னுடைய மகனை எரிப்பாயோ புதைப்பாயோ
நாய் நட்டுக்கு போட எங்களுக்கு தெரியாது. விடுவதற்குள் வந்து சேரணும். அப்படி வரலைன்னா 100 போய் சொன்னவங்களுக்கு ஆளாவார். போற வச்ச மடங்கள் திருவிழா கட்டிடுவோம். புரியுதாடி? புரியுதாடி? உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னை தாயென்று உன்னை பிள்ளைக்கு காட்டினேன். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். இங்கே சத்தியர்த்தியாக நடிக்கும் அன்பு மாமா ராமசாமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிக்கப்படுகிறார். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த நடுமதலக்குளம் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எனது மருமகன் ராஜமணிகண்டன் அவர்களுக்கும் எனது வாத்தியார் மாமா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவா, எங்கும் நிறைந்த இறைவா, என்ன உனது திருவிளையாடல். உத்தமர்கள் பிறந்து உயிர் வாழும் உலகிலேதான் தீயவருக்கும் இடமளித்திருக்கின்றாய். நல்லவருக்கு துன்பம் வந்து அல்லல்படும் நேரத்திலும் நீ கல்லாக காட்சியளிப்பது நியாயமா? எனது அண்ணனான அரிச்சந்திர பூபதியானவர்
நீதிக்கு நிலம் தந்தார், நேர்மைக்கு உயிர் தந்தார், உண்மைக்கு உறைவிடமாய் உலகாண்ட மன்னரிடம் ஓர் உமமான சொல்லை வைத்து மண்ணை பறித்தார் மாமுனிவர். மூவாசை ஒழித்த முடிவுங்கோரான கவிஞருக்கு மீண்டும் முடிகிறார். என்னவோ அரசும் செல்வமும் ஆடம்பர வாழ்க்கையும் அபத்தமென்று எண்ணி ஆரண்யம் போன அருந்தவசுக்கு அரண்மனை வாழ்விலே ஆசை. இருங்க, மூணாவது நாள் பட்டாபிஷேக நாடகம். இறைவா, நான் என்ன செய்வேன், எப்படி காண்பேன்? திறவாதோ உம்மன கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு, மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு, எங்களில் உறவு, திறவாதோ உம்மன கதவு, திறவாத உள்மன கதவு, மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு, திறவாதோ உம்மன கதவு. கதவு. அறம்பாடி கொண்டிருந்தேன் குயிலே, அறம்பாடி கொண்டிருந்த குயிலே, அறம்பாடி கொண்டிருந்தேன் குயிலே, வெள்ளை அன்னத்தை வெல்லும் அருணடை மயிலே, திறவாதோ உம்மன கதவு. கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு. கண்ணீர் பூவில் மாலை தொடுத்தேன், கண்ணீர் பூவில் மாலை தொடுத்தே, காவிய தலைவா உன்னை நினைத்தேன். கண்ணீர் பூவில் மாலை தொடுத்தேன், காவிய தலைவா உன்னை நான் பிரிந்தேன். என்னை மறந்தாய் துடியாய் துடித்தேன், என்னை மறந்தாய் துடியாய் துடித்தேன். என்னை மறந்தாய் துடியாய் துடித்தேன், தலைவா உன் முகத்தை காண துடியாய் துடித்தேன், திறவாதோ உம்மன கதவு, மீண்டும் திரும்பாதோ உங்களின் உறவு. திறவாத உள்மன கதவு. கதவு. இறைவா, அயோத்தியாவில் அரசாண்ட காலத்தில் எங்களை நாடி வந்த கௌசிய முனிவரை பணிந்ததுதான் குற்றமா? இல்லை இல்லை என்று சொல்லி வந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பொற்காசிகளும் அள்ளி அள்ளி கொடுத்ததுதான் குற்றமா? ஏன் எங்களுக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறாய் இறைவா? நாங்கள் யாருக்கு இப்படி துன்பங்களை கொடுத்தோம்? கூலி குறைத்தோமா, குறமரக்கால் இட்டோமா, அந்நியர் பொருளை அபகரித்தோம்? அடி சிம்பிளடி. ஏன் எங்களுக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறாய் இறைவா? இறைவா, இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ, இன்ப துன்பம் மாறுகின்ற எத்தனையோ, இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ, பட்ட துயரங்களும் மாறுகின்றது எத்தனையோ, இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ. அண்ணா கோட்டை கட்டி வாழ்ந்த நல்ல மன்னரையோ, கோட்டை கட்டி வாழ்ந்த நல்ல மன்னரையோ, கோட்டை கட்டி வாழ்ந்த நல்ல மன்னரையோ, கொண்ட குறியும் தவறாத எங்கள் கண்ணலையோ, இன்ப துன்பம் மாறுகின்றது எத்தனையோ.
உணர்கின்றேன் தேடி தேடி உணர்கின்றேனே மாறுகின்ற எத்தனையோ மன்னரை பிரித்து நானும் மயங்கலானே மன்னா மன்னா சொன்னாரையா சுடலையிலே இருக்கிறது சொன்னார்கள் ஐயா நான் சுற்றி சுற்றி பார்த்து மேதான் காணவில்லையே நான் சுற்றி சுற்றி பார்த்து மேதான் காணவில்லையே ஓடே மாறுகின்றது எத்தனையோ துயர்களும் மாறுகின்றது எத்தனையோ காசி வந்து சேர்த்தோம் கங்கையில் நீராடினோம் காசி விஸ்வநாதனையும் பண்ணித்தோம் காசி விசாலாட்சியும் வணங்கிறோம் காசி வந்தாலே கவலையெல்லாம் தீரும் என்று பெரியோர்கள் சொல்வார்களே எங்கள் கவலை தீரவில்லையே என்ன செய்வேன் என் மீது இரக்கம் கொண்டு என் மன்னரை காட்டிவிடமா அதுக்கு ஆயத்தான் உன்னை நான் சொல்கிறேன் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா
அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல, அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது பூமி. நாடாடவில்லையம்மா சதையாடுது, நாடாடவில்லையம்மா சதையாடுது, தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது. பூவாக நினைத்திருந்தே மனதிருப்பது, பூவாக வைத்திருந்தே மனதிருப்பது, அது பூடாக புகுந்து கொண்டு உறவென்பது. அப்படி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது பூமி. தலைவா, நான் என்ன செய்வேன்? எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக தெரிகிறது. நடந்து நடந்து கால்கள் சோர்ந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் ஒரே இருளுமயமாக இருக்கிறது. இதுதான் மயானம் போல் தெரிகிறது. தேடி திரிகுறேன் அண்ணலை, தேடி திரிகுறேன், தேடி திரிகிறேன் அண்ணலை, தேடி திரிகிறேன், தேடி திரிந்த வாடி சரி பார்த்து நாடி சுடலையில் ஓடின கட்டில, தேடி திரிகிறேன், தேடி திரிகிறேன். யாரடா பயலே இந்த அடாதையுரில் வந்து சோரம செய்ய எண்ணி சுடலையை நாடி வந்தாய். கோரடா முத்தன் ஓர் பேர் பொரியது பேசவிட்டால் பாரட சுடுகோலாலே வளைத்திட மாட்டுவேனே. யாரடா பயலே, யாரடா பயலே, யாரடா பயலே, கொஞ்சமல் செஞ்சாமல் எங்கடி வந்தது யாரடா பயலே. அப்பா சன்னியாசி, யார் நீ? இந்த நடுசாம வேளையில் இப்படி கேட்பவர் இதை கெடுக்க செய்யும் பாடல்களை பாடிக்கொண்டு இப்படி வந்திருக்கின்றாயே, யார் நீ? உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளைகளின் மண்டை போட்டை எடுத்து மாந்திரிகம் செய்யும் மாந்திரிகனை போல் தோன்றுகின்றாய். எதற்காக இங்கு வந்தாய்? தாங்கள் யார் என்று கேட்கிறீர்கள். இதோ கூறுகிறேன் ஐயா. துக்கம் கொண்டு ஒருவர் துன்பத்தை சொல்லி புலம்புவது அடுத்தவருக்கு பிரச்சனையாகத்தானே இருக்கும். பரவாயில்லை. நகரை கடந்து நடிச்சாம வேளையில் சுடலைக்கு வருவான் என்றால் தகுந்த காரணம் இல்லாமல் இருக்குமா? இதற்காக இப்படி கோபிக்க வேண்டாம். கடுஞ்சினத்தால் பேச வேண்டாம், அன்புள்ள காவல்காரா, 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 காவல்காரா. கடுதினத்தால் பேச வேண்டாம். எல்லையாரன் அன்புடன் கேட்ட அன்புள்ள காவல்காரா, என்னை யாரன என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா. யா 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 திறனா அயோத்தி மன்னர், அதிதீரனான் அயோத்தி மன்னர் திகழடி காண வேண்டி இந்த பாரெல்லாம் சுற்றி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன். வேறது ஒன்றுமில்லை, வெறுத்தன்னை கோபிக்காதீர் ஐயா, ஐயா, ஐயா. அப்பா சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். அதை புரிந்து இப்படி காடு வனாந்திரமெல்லாம் தேடி வர காரணம் அவனுக்கும் உனக்கும் என்னப்பா உறவு? ஐயா, அயோத்தி ஆண்டு ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எனது மன்னரை கண்டா சொல்லுங்கள் ஐயா. அவருக்கு வேண்டிய அவரை தேடித்தான் வந்தேன். நான் அவரது மந்திரி சத்தியர்த்தி ஐயா, வேறொன்றும் இல்லை. உனக்கந்த யோத்தி மன்னன்
முன்னெங்கு வந்தான் என்று கணத்துடன் உரைத்த பேர் யார்? இக்கனி ஒரு சுடலை தண்ணில் வனத்துடன் அவன் இருக்கும் வாருணி கண்டதேது ஐயா 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 ஐயா. அப்பா, அவனுக்கும் உனக்கும் என்ன பாவம்? இப்படி காடுமனாந்திரமெல்லாம் தேடி வர காரணம் என்ன? ஐயா, அயோத்தியாண்ட ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி நாவால்பட்ட மாமுனிக்கு நாவால்பட்ட கடனுக்காக காசி வந்தோம். காசியில் கடன் தீர்க்க முடியவில்லை. பென்று பிள்ளையை விட்டு கடனை கொடுத்தார். தரகர் கூலிக்காக தானும் விளையாடினார். விலை கொண்ட வீரவேடும் சேரிக்கு புறப்பட்ட போது உடனிருந்த நானும் அவரை பின்தொடர்ந்தேன். பின்தொடர்ந்தே சத்தியகீர்த்தி, நான் இதுவரைக்கும் சுதந்திரராக இருந்தேன். நீங்களும் என்னுடன் இருந்தாய். இப்பொழுது மற்றவருக்கு அடிமையாகிவிட்டேன். ஆகையால் நீ என்னுடன் வருவது கூடாது கூடாது போ போ. சோகம் தாழாது. மூச்சத்து கீழே வீழ்ந்துட்டே என்னையும் திரும்பி பாராமல் சென்று விட்டார். ஐயா, சென்று விட்டார். அப்பா, விவரம் ஐயா. மாமணி கடனுக்காக மன்னனும் காசு வந்தானா? காமினி மாதவற்றை கடன் நீக்க தரகர் கொள்ள வந்தான். மந்திரி என்கின்றான், சத்தியகீர்த்தி என்கின்றான். உண்மையிலே நமது மந்திரி சத்தியகீர்த்தி ஆகிறான். தீர விசாரிக்க வேண்டும். நம்மை பற்றி இழிவாக பேசினால் நம் மந்திரி சத்தியகீர்த்தி என்றால் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார். அப்படித்தான் இவனை தோழி யாரை தேடி வந்தாய்? அயோத்தி மன்னனை தேடி வந்தாய். அயோத்தி மன்னன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? நாட்டு மக்களை வென்ற கயவன், மனைவியை வென்ற கயவன், சண்டாளன், அக்கிரமக்காரன். அப்படி ஆஹா, எனது மன்னரை சண்டாளன் தண்டாரம் என்று மற்றொரு மாதிரி தாயாவும் தம்பியாவும் கருதக்கூடிய உத்தமரை இதுதான் நியாயமா? நான் என்ன செய்தேன்? எனது மன்னரை சண்டாளன் போவதா? இவனை என் இரு கருத்தால் இவனை கொள்வதா? இந்த நேசரை கொள்வதா? இவனை கொன்று விட்டால் இந்த பாவம் நம்ம சேருமல்லவா? நம் மன்னரை சேருமல்லவா? இறைவா, சத்தியம் எங்கே? கீர்த்தியும் எங்கே? கீர்த்தியும் அழிந்து போனோ? இவன் என் மன்னரை கேட்ட பிறகு நான் உயிரோடு வாழ வேண்டுமா? அப்பா மந்திரியாரே, உனக்கும் மன்னனுக்கும் நட்பை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய முகத்தை ஒரு முறை பாருங்கள். தாங்கள் யாரையா? தெரியவில்லை. என்னை தெரியவில்லை? தெரியவில்லை ஐயா. அப்பனே சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரனே நானே கண்டே ஐயா. தப்பமாய் நீசற்கென்னை திடமுடன் விட்டு சென்றீர் ஐயா ஐயா. நமது மேன்மை தபமுடி அறியாதிருந்தாய் கப்பிய துன்பம் உண்மை
கருதியே வந்துட்டீரோ ஐயா ஐயா. தாங்களை இந்த கோலத்தில் பார்ப்பதற்கான அனுபவத்தை எனது மன்னரை தாங்களை இப்படி காண்பதற்கு நான் என்ன தவம் செய்தோம் இறைவா. நாடாண்ட மன்னர் எல்லாம் அடிவணங்க, நாடாண்ட மன்னர் எல்லாம் அடிவணங்க, ரத்தினமும் சிம்மாசனத்தில் அன்றுதங்கே கூடாத கவுசியரின் கொடுமையினால் இந்த பாடமரப்பரன் மீது இன்று கண்டேன் ஐயா, இன்று கண்டே என்ன நான் செய்திடுவேன், என்ன நான் செய்திடுவேன், என்ன நான் செய்திடுவேன், என்ன நான் செய்திடுவேன். மன்னன் குலம் மாறியதோ, அப்படி செய்தால் மன்னன் குலம் மாறியதோ. பொன்னான திருமேனி எழிற்சிறக்க கூடுகின்ற அடிவணிகள் யாவும் எங்கே, பன்னாளும் மதுவுகள் பாடுகின்ற பாவலர்கள் ஏவலர்கள் கூட்டம் எங்கே எங்கே எங்கே. நவரத்ன கிரீடம் எங்கே, நவரத்ன கிரீடம் எங்கே, நாகரீக கோலம் எங்கே, நவரத்ன கிரீடம் எங்கே, நாகரீக கோலம் எங்கே. இறைவா இறைவா மந்திரியாரே, தங்களை காண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், கண்டுவிட்டேன். அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அது அணைந்திடாத தீபமாகும் பாசமலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இங்கு வரும் பிணங்கள் இந்த சமரசாவும் உலாவும் இடத்திற்கு வரும். கட்டை பற்றி எரியுதே கட்டை பற்றி எரியுதே, யாரடி கண்ணில்தான் அடாதையொரிலில் வந்து பேரிடி மலைகளில் பிணம் தலை சுடவுமானாய். கூரடி முத்தன் ஒரு பேர் புரியது பேசவிட்டால் பாரடி சுடுகோளாலே பதைத்திட மாட்டுவேனே. சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த சொல்லு, சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த சொல்லு, சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த சொல்லு சொல்லு, சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த சொல்லு சொல்லு, சோரத்தனமை காவலை மீறி சொல்லாமல் ஏன் வந்த சொல்லு சொல்லு சொல்லு. யாரடி இங்கு தங்கள் யாரடி. ஐயா மயான காவலரே, இந்த மயானத்தில் காவலரை இருப்பார், அவரிடம் தெரிவித்த பிறகுதான் தகனம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது, என்னை மன்னித்து விடுங்கள். எப்படியாவது என் மகனை தகனம் செய்யுங்கள் ஐயா. அம்மா பிள்ளை,
ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டுமென்றால் கால் பண்ண முளத்துண்டு வைகரிசி இந்த மூட்டு வேண்டும். இருந்தால் கொடுத்து விட மாட்டேனா? என்னிடம் எதுவும் கிடையாது ஐயா. என்னிடம் இருப்பது உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. வேணுமானால் தங்கள் கையில் வைத்திருக்கும் கப்பாலை அடித்து கொற்றி விடுங்கள் ஐயா. மற்றபடியோடு கொடுப்பதற்கு ஏதோ ஒரு கதையும் இல்லை. நாட்டினில் எதற்கு மஞ்சாத நாளினே நீளே நீளே நாட்டினில் எதற்கு மஞ்சாத நாளினே நீளே நீளே மாற்றமில்லாமல் இங்கே வந்தது மந்தி மட்டும் நீசமாய் பேசருக்காய் நிர்மோடி சபத்தை தூக்கி ஓட்டமாய் எடுத்து செல்வாய் விதைக்கே கோலினா. நான் பெற்று வைத்து தள்ளிவிட்டாயடா பாவி. ஆசை மகள் பாச மகன் அருமை மேல் கட்டி மகனே மகனே என்று ஜகஜால இருக்கிறாய் அதை பகவான் என சொல்லு மறுபடியும் சொல்கின்றேன், என்னிடம் கொடுப்பதற்கு ஏதோ ஒரு கதையும் இல்லை ஐயா. எந்த ஒரு கதையும் இல்லையா? உன் கணவர் இருக்கிறாரே, அப்படியே போய் வாங்கிப்பான். அவர் எங்க இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது ஐயா. அவர் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லையா? அப்படி என்றால் இந்த பெண் ஏதும் ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாள் என்பது ஒரு முறை விட்டு பார்க்க வேண்டும். எது இல்லை சுற்றமில்லை கிட்டிட வகையும் இல்லை என்று நீ பேசாமல் நின்று பாசாங்க செய்கிறாய். அதுவே உந்தன் தாளிதனை விட்டு முப்பது தேவர்கள் 40 காண முடியாது என் மாங்கல்யத்தை கேவலொரு வாழ்க்கை பார்க்க கவலை கட்டி விட்டானே. ஐயோ தேவர் மூவரும் யாருக்கும் தெரியாத தாலியா? அப்படிப்பட்ட ஒரு தாலியை சுமந்திருப்பவர்கள் சோதித்து விட்டான். அப்படி என்றால் இந்த பெண் என்னுடைய மனைவி, இறந்து கிடப்பவன் என்னுடைய மகனா? மங்கையே மங்கையே உனை மணந்த கணவன் அல்லாது மற்றவர்க்கு தோன்றாத இந்த மாங்கல்யத்தை இந்த பிணம் சுடுவோன் கண்டான் என்று பேதலித்து புலம்புகின்ற பெண்ணே பெண்ணே அரிய உன் கணவனது பேர் என்ன? குழந்தையின் பேர் தான் என்ன என்ன? அம்மா உன் பேர் என்ன? இறந்து கிடக்கும் இந்த பாலகன் பேர் என்னமா? சீக்கிரம் சொல்லம்மா. என் கதையை சொல்ல வேண்டும் என்கிறீர்களா? சொல்லுகின்றேன். அதன் பிறகாவது என் மீது இரக்கம் காட்டி என் மகனை தரம் செய்த அயோத்தியபடி ஆளப்பட்ட திருச்செங்க சக்கரவர்த்தி வளர்ப்பு ஹரிச்சந்திர பூபதி என் பேர் சந்திரபதி. நான் பெற்ற மகன் கௌசிகன் கதைக்குள்ளாச்சோ போரினாள் பெற்ற பல எப்பவனையோ ஆண்டிடாமல் காணிருள் காட்டு பாம்பு கடித்துமே இறந்தாயோடா மகனே மகனே மகனே. இதுவரை வந்தபடியெல்லாம் வாடி போடி என்றெல்லாம் பேசிவிட்டு என் கதையை கேட்ட பின்பு என் மகனை தூக்கி மகனே மகனே என்று அழைவிட்டீர்களே. இங்கு என்ன
நடக்கின்றது நான் காண்பது காவா தாங்கள் யார் ஐயா எடுத்துடு போல இருக்கிறது அம்மா தாராமதி ஐயா, தங்களை இக்கோலத்தில் காண்பேன் இந்த பாவி ஒருபோதும் எடுக்கவில்லையே நான் என்ன செய்ய பாருங்கள் பிரபு, பாருங்கள். நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. அம்மா தாராமதி நம் மகனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மகனாக இருந்தாலும் சரி, நம் மகனை தகனிக்க வேண்டும். ஆகையினால் இந்த காசிம நகரை வீதியிலே சென்று பிச்சை எடுத்தாவது வா, நம் மகனை தகனித்து விடலாம். அதுவரையும் நம் மகனை நானே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். தாய் தந்த பிச்சையிலே தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. ஏடிந்த வாழ்க்கையன்று அறிவேனம்மா, ஏடிந்த வாழ்க்கையன்று அறிவேனம்மா. இறைவனுக்கு ஓய்வு நேரம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. விட்டவள் உடல் சலித்தால் வீரிடம் மனம் தகிப்பே. பெற்றவள் உடல் சலித்தாள் வீரிடம் மனம் தகிப்பேன். படித்தவன் கண்களுக்கு ஓய்வாரம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறந்தேனம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. பத்தும் பறந்திடும் பதி வந்தால் மறந்திடும் இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே மலர்ந்தே. ஏத்தா 20 ரூபா போட்டு போறியா? காதல கட்டி போட்டு கொடுக்க மாட்டியா? சிச்சுக்க ஐயா சண்டாளி காசிராசன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நிறுத்தி கொன்று விட்டு இங்க இருந்து பிச்சை எடுத்து நாடகமா ஆடிக்கொண்டு இருக்கின்றாய். அப்பா, என்னை பார்த்து கொலைகாரி என்று சொல்லலாமா? தங்கள் கடமையை நிறைவேற்றுங்களப்பா. உன்னை பார்த்தால் இந்த காசு பணத்தை எல்லாம் சுமக்க முடியாத ஆள் போல் தெரிகிறது. இல்லை ஐயா, ஏன் உமக்கு கஷ்டம்? காசை புள்ள என்கிட்ட கொடுத்துரு. நான் கொடுக்கும் வள்ளல் பரம்பரையில் பிறந்தவளா, வாங்கிக் கொள்ளுங்களப்பா. அட அட, என்ன கணம் என்ன கணம்! எப்ப தூங்கி வரைக்கும் இழுத்து தூங்கிட்டு வர்றேன். யார் அங்கே மயான காவல்? நான் தானே. நான் யார் தெரியுமா? நீங்கள் யார்? மன்னர் வீரபாகுவின் கையால் நான். சரி, இங்கே நிக்கிற பெண்மணி காசிராசன் மகனை கனகவேந்தனை கழுத்தை நிறுத்தி கொன்று விட்டு இங்கே வந்து நாடகம் பாட கொடுத்தார். கழுத்தை ஒரே வெட்டு வெட்டும்படி உமது மன்னர் வீரபாகுவின் உத்தரவு. பிடி வாளை, குடுங்கள் தாங்கள் கோலை, ஒரே வெட்டில் கழுத்து 2ஆக போக வேண்டும். காசிராசன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நேர்த்து கொண்டதற்காக இந்த பெண்ணை 2 துண்டாக வெட்டும்படி உன் எஜமான் வீரபாகு பக்தரும் அப்படியே செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பெண் இந்த பூலோகத்தில் வாழ்வதே பாவம்.
அம்மா தாராவதி, என்னை பார்த்தவுடன் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? நான் எந்த தவறும் செய்யவில்லை. இருக்கும் தங்களுக்கு எஜமான் கட்டளை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் சுவாமி. என் எஜமான் கட்டளையை உடனே நிறைவேற்றியாக வேண்டும். மனைவியை வென்று, மனைவியை வென்று, மனைவியை வென்று, ஆதி மனைவியை வென்று. அம்மா தாராவதி, உன்னை வெற்ற போகும் இந்த நேரத்தில் உன் காலத்தில் வந்து இந்த மங்களை விழுகுது. வருவரும் பிறப்புக்கெல்லாம் தாங்கள் எனக்கு கணவராக வேண்டும். நம் குழந்தையை தேவதாசனை குழந்தையாக பிறக்க வேண்டும் நினைத்து மறுபடியும் தயங்காமல் வெட்டுங்கள் சுவாமி. மனைவியை வென்று, மனைவியை வென்று, மனைவியை வென்று, மனைவியை வென்று, மந்திர செய்தேவா, இணையாளோ மனைவியா. சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். நில், வெட்டாதே. நான் தான் படியளக்கிற பரமசிவன். தேவநாட்டில் ஏற்பட்ட சபதத்தின் காரணமாக நாடு நகரம் அத்தனை இழந்து இறுதியிலே மயானம் காத்து கொண்டிருந்தாய். உனது மனைவியை விட்டு வந்து காட்சி எடுக்கின்றோம். நீயே சத்தியவேந்தன், நீயே உத்தமன். மறுபடியும் அயோத்தியாவில் சென்று மணிமுடி தரித்து மகளுடன் வாழ்வதே எங்களை விருப்பம். சுவாமி, கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொண்ணையும் திரும்பி வாங்கும் பழக்கம் எனக்கு இல்லை. ஆகையினால் இந்த ராஜராஜ்யம் எல்லாமே எனக்கு வேண்டாம். உனது மகள் லோகிதாசனும் காசிராம கலந்து ஏற்படுத்தி தருகிறோம். 56 மன்னர்கள் எவருக்கேன்னு முடிச்சுட்டு நமக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் சுவாமி. சத்தியவந்தன் உமக்கே முடிச்சுட்டு பெற்றுக்கொள். நன்றி கலனிகளின் நாயகனே நீ வாழ்க. நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமிட வருவோர்க்கு தஞ்சோ வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. வெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ பின்னைய பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. பல்லாண்டு வாழ்கவே. அரணியில் புகழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோவில்
பொன்னாட பார்த்தது. சொல்லுங்க மாப்பிள்ள. சொல்லியா இருங்கண்ணே, பாப்புன்னு சொல்லட்டும். சிறப்பான முறையில் இங்கே ராஜா பாடல் நடித்த அன்பான செல்லத்துறை அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டியாளர் சார்பாகவும் சிறப்பான முறையில் இங்கே பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் அன்பு அம்மா தாமரை செல்வி அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் இங்கே பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு சிறப்பான முறையில் காலகண்ட வீரபாக நடித்த அன்பப்பா வீரபத்ரன் அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடை கௌரவப்படுத்துகிறார்கள். வா 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 யார் ஒத்துனா அண்ணா போத்துப்பா. இங்கே பபுனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இது சத்திய. மற்றும் இங்கு நடனமங்காக நடித்த அன்பு சித்தி ராதா செல்வி அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் சத்தியகிருத்தியா நடித்த ராமசாமி அவர்களுக்கு சிறப்பான முறையில் பொன்னாடை கௌரவப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. மேலும் இந்த 3 நாள் நாடகத்துக்கு நம்ம கிராம கமிட்டிக்கும் கிராமத்துக்கும் சிறு உதவி செய்த மொட்டுக்கணன் என்ற உச்சி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுது. அடுத்தபடியாக நம்ம வடவண்டமை கண்ணாடி அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வச்சிரு. அப்போ சின்னன் கண்ணாவள தவசியம்மன் சின்ன அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பேத்த மாயி அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுடைய உலகத்தன் சீனி அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. உலகத்தவன் சீனி அவர்களுக்கு. நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும், ஊட்டி பெருக வேணும், ஞான தங்கமே பவமான சுதடு பற்ற பாரார சித்தமுடன் ஸ்ரீராம ரூபமுடன் நித்திய சுப மங்களுள் சாமி நாம பாடுவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.